அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். டிஸ்க்ளைமர் மாதிரி நம்ம முன்னாடியே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது எந்த ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை எட்டி பார்க்குற உரிமை யாருக்குமே இல்லை என்பது ஒரு பொது கருத்தாக நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் மகளிர் தின விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய விவாகரத்து வழக்கை பற்றி குறிப்பிடும்போது அதை நான் பார்த்துக்கிறேன், அது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை என்று பொத்தாம் பொதுவான சில வார்த்தைகளை பேசிவிட்டு சென்றிருக்கிறார். திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் தொடர்ந்து இருக்கின்ற விவாகரத்து வழக்கு சட்ட நிலையில் எப்படி ஒரு மதிப்புறு வழக்காக இருக்கிறது, உண்மையிலே விஜய் சொல்வது போல அவர் குற்றம் சாட்டுகிற குற்றச்சாட்டுகள் ஒர்த்தில்லையா என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்திய அரசியல் வரலாறும் சரி, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறும் சரி, இங்கே பொது மனிதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அரசியல் தலைவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அவர்களது சமூக வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருப்பதா நான் நினைக்கலைங்க. ஏனெனில் அரசியல் தலைவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் அவர்கள் கொண்டிருக்கிற தகுதியாகத்தான் எல்லோரும் பார்க்குறாங்க. குறிப்பாக காமராஜரை பற்றி பேசும்போது, கக்கனை பற்றி பேசும்போது, ஜீவானந்தத்தை பற்றி பேசும்போது, இன்னும் பல இடதுசாரி தலைவர்கள் ஐயா நல்லக்கண்ணு உள்ளிட்ட ஆளுமைகளை பற்றி பேசும்போது, இப்போது தமிழ் தேசிய தத்துவ பேராசான் ஐயா பே மணிரசன் அவர்களை பற்றி பேசும்போது அவர்களது குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, அந்த குடும்ப வாழ்க்கையிலும் அத்தகைய தலைவர்கள் எப்படி மேம்பட்ட தலைவர்களாக விளங்குகிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி தான் அவர்களது சமூக மற்றும் அரசியல் வாழ்க்கை கணக்கிடப்படுது. எனவே தனிப்பட்ட வாழ்க்கை, இதை யாரும் பேசக்கூடாது, யாரும் தலையிடக்கூடாது என்று சொல்வதே இந்த தனிப்பட்ட மனிதர்கள் செய்கிற சமூகத்திற்கு விரோதமான ஒழுக்கக்கேடான விஷயங்களை மறைப்பதற்கான ஒரு வழியாகத்தான் பார்க்க முடியுதோ என்று நமக்கு தோன்றுகிறது. எனவே தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசும்போது அந்த வாழ்க்கையில் பாதிக்கப்படுற நபர்களை பற்றி பேசுவது என்பது மிகப்பெரிய குற்றமெல்லாம் கிடையாதுங்க. இப்போ தனிப்பட்ட வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மனிதர்களின் அரசியல் ஆளுமைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அது எம்ஜிஆரோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கருணாநிதியோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது தளத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் பொதுவாக பேசப்பட்டு அவர்கள் அரசியல் களத்தில் நிற்கிறப்ப அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களாக பயன்படுத்தப்பட்டு அது ஒரு வகையான அரசியல் நடவடிக்கையாகவே கருதப்பட்டு இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் இத்தனை நீண்ட நெடிய காலம் நடந்திருக்கிற செய்திகள்ங்க. கடந்த வாரத்தில் திருமதி சங்கீதா அவர்கள் திரு விஜய் அவர்களின் மீது விவாகரத்து பரிகாரம் கோரி தாக்கல் செய்த அந்த மனுவோட நகல் எல்லா ஊடகங்களையும் வெளியான காட்சியை நாம் பார்த்தோம். ஒரு வழக்கறிஞராக அந்த பெட்டிஷன் காப்பியை படித்து பார்க்குறப்போ நமக்கு ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சிங்க. அதாவது திருமதி சங்கீதா அவர்களுக்கு விஜயை களங்கப்படுத்த வேண்டிய அல்லது காயப்படுத்த வேண்டிய நோக்கம் இல்லைங்கிறது அவருடைய பெட்டிஷன் மேக்கிங்கிலிருந்து, அந்த வடிவமைப்பிலிருந்து நமக்கு புரிய வந்துச்சிங்க. அவருக்கு வேண்டியது ஒரு தீர்வு. அந்த தீர்வுக்காகத்தான் அவர் அந்த விவாகரத்து வழக்கை தொடர்ந்து இருக்கிறார். பொதுவாக விவாகரத்து வழக்கை உருவாக்குகின்ற வழக்கறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, இது போன்ற விவாகரத்து வழக்குகளில் வலிமையாக எதிர்த்தரப்பை குற்றம் சாட்டினால்தான் நமக்கு பரிகாரம் மிக எளிதாக கிடைக்கும் என்பதன் அடிப்படையில் எதிர்த்தரப்பினர் செய்யாத சில விஷயங்களையும் சேர்த்து வலிமையாக குற்றம் சாட்டுவார்கள். இது பொதுவாக விவாகரத்து வழக்கில் காணப்படுகிற காட்சிங்க. ஆனால் இந்த வழக்கில் திருமதி சங்கீதா அவர்கள் இந்த வழக்கின் சங்கதிகள் விஜய் அவர்களின் அரசியல் வாழ்க்கையை பாதித்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருந்திருக்கிறார்கள். கட்டத்திற்கு மேலாக திரு விஜய் அவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகள் தன்னையும் தனது பிள்ளைகளையும் பாதிக்கின்ற நிலைமையில தான் அவங்க இறுதி ஆயுதமாக இந்த விவாகரத்து வழக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த விவாகரத்து வழக்கு என்பது நவம்பர் மாதத்திலேயே 2025 நவம்பரிலேயே ஒரு தாக்கல் செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட ஒரு மனுவாக இருந்திருக்கிறது. எனவே அதற்கு முன்னதாகவே இருதரப்பு வழக்கறிஞர்களும் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டில் இந்த வழக்கை முடித்துவிட வேண்டும் என்பதற்கு பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள். அதில் விஜய் சங்கீதாவின் கோரிக்கையை ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால்தான்
வேறு வழியின்றி இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாக திருமதி சங்கீதா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திருமதி சங்கீதா அவர்கள் திரு விஜய் மீது விவாகரத்து பரிகாரம் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவானது இந்திய சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஒரு மனுவாகும். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 பிரிவு 27(1)A மற்றும் 1(B)யின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனு குறிப்பாக திரு விஜய் அவர்களின் மீது குற்றம் சாட்டுவது என்ன காரணம்னா, அதாவது இந்த பிரிவு 27(1)A என்பது திருமணத்திற்கு அப்பால் இருக்கின்ற பாலியல் உறவை பற்றி பேசுகின்ற ஒரு சட்ட பிரிவாகும். அடல்ட்ரி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற திருமணத்தை கடந்த ஒரு உறவில் ஒரு கணவனோ அல்லது ஒரு மனைவியோ இருப்பதை சுட்டிக்காட்டி விவாகரத்து பரிகாரம் கோருகிற ஒரு சட்ட பிரிவு ஆகும். எனவே திருமதி சங்கீதா அவர்கள் எதற்காக திரு விஜய் அவர்களிடமிருந்து தனக்கு விவாகரத்து தேவைப்படுகிறது என்பதை சுருக்கமாகவும் அதே சமயத்தில் கண்ணியமாகவும் ஒரு மனுவை தயாரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறாரு. அந்த மனுவில் திருமதி சங்கீதா அவர்கள் திரு விஜய் அவர்கள் எந்த நடிகையோடு உறவில் இருக்கிறார் என்பதை பற்றி எந்த விதமான கருத்தையும் அவங்க சொல்லலை. போகிற போக்கில் அதை சொல்கிறாங்க. வழக்கின் தன்மை கருதி தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரையும் அதற்கான சான்றுகளையும் நீதிமன்றத்தின் முன்பாக தருவதாக திருமதி சங்கீதா சொல்கிறாங்க. இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு அவர்கள் முக்கியமான காரணமாக சொல்வது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் போது அந்த நடிகையை அழைச்சிட்டு போகிற படங்களை சமூக ஊடகங்களில் வெளிவரும்போது அது தன்னையும் தனது குழந்தைகளையும் வெகுவாக பாதிக்கிறது, தன்னை மிகவும் காயப்படுத்துகிறது. தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திரு விஜய் அவர்கள் கொடுமைப்படுத்தினார் என்பதான குற்றச்சாட்டுகளை வைத்துதான் திருமதி சங்கீதா அவர்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். பொதுவாக விவாகரத்து பரிகாரம் கேட்கின்ற ஆணோ பெண்ணோ எதிர் தரப்பினரை மிக கடுமையான குற்றச்சாட்டுகளால் குற்றம் சாட்டுவார்கள். அப்படிதான் அந்த மனுவே ஃப்ரேம் செய்யப்படும். ஒரு மனு தயாரித்தல் என்பதே எதிர்த்தரப்பினரை விவாகரத்து பரிகாரம் கொடுப்பதற்கான தகுதியான நபர் என்பதை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் அந்த மனுவே தயாரிக்கப்படுகிறது. ஏன் நீதிமன்றம் விவாகரத்து பரிகாரம் வழங்க வேண்டும் என்பதற்கான நியாயப்பாடுகளை ஒரு மனு கொண்டிருக்கும். இந்திய சமூகத்தை பொறுத்தவரையில் இந்தியாவின் அடிநாதமாக விளங்குவது இந்திய குடும்பங்கள் தான். எனவே இந்த இந்திய குடும்ப அமைப்பு என்பது எவ்விதமான சிதைவுக்கும் உள்ளாகக்கூடாது என்பதுதான் பல உச்சநீதிமன்றங்களின் தீர்ப்புகளாக இருக்கின்றன. எனவே விவாகரத்து பரிகாரம் என்பது உச்சபட்சமாக கோருகின்ற ஒரு தீர்வாகத்தான் உச்சநீதிமன்றம் கருதுகிறதே ஒழிய கேட்பதற்கெல்லாம் விவாகரத்து கொடுக்கக்கூடாது என்பதிலே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மிகச்சரியாக வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. எனவே ஒரு விவாகரத்து பரிகார வழக்கினை தயாரிக்கும் வழக்கறிஞர் எதற்காக விவாகரத்து இந்த வழக்கில் கோரப்படுகிறது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக சொல்லணும். திருமதி சங்கீதா அவர்கள் இந்த பெட்டிஷனில் தெரிவித்துள்ள கருத்துக்கள் அனைத்துமே மிக வெளிப்படைத்தன்மையாகவும் அதே சமயத்தில் விஜயோட அரசியல் வாழ்க்கையை இந்த மனு எந்த விதத்திலும் பாதித்துவிடக்கூடாது என்பதிலும் கவனம் செலுத்தி ஒரு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனுவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த மனு பற்றிய சங்கதிகள் சமூக ஊடகங்களில் வெளியான பிறகு உடனே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பல தம்பிமார்களும் தங்கைமார்களும் சங்கீதா அவர்களை குறித்து வெளியிட்ட கருத்துக்கள் என்பது படிக்க முடியாத அளவுக்கு மிகவும் கீழ்த்தரமாக இருந்தது. இந்த விமர்சனங்களை எல்லாம் திருமதி சங்கீதா அவர்கள் ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும்? அவர் கண்ணியமாகத்தானே தன் கணவனிடமிருந்து விவாகரத்து கேட்கிறார், இது அவருடைய உரிமைதானே என்று நாம் நினைத்தால் கூட தமிழக வெற்றி கழகம் இந்த மனுவால் தங்களது கட்சி தலைவரின் அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டதாக கருதி திருமதி சங்கீதா மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இந்த நொடி வரைக்கும் அதற்கான எந்த விதமான எதிர்வினையும் புரியாமல் திருமதி சங்கீதா அவர்களும் திரு விஜய் சங்கீதாவிற்கு பிறந்த அந்த 2 பிள்ளைகளும் மிகவும் கண்ணியம் கருதி அமைதியாக இருக்கிறாங்க. திருமதி சங்கீதா அவர்கள் ஊடகத்திற்கு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசாத வரைக்கும் தான் விஜயோட அனைத்து நாடகங்களும் இங்கே எடுபடும். அவர்கள் உண்மையை சொல்ல தொடங்கிட்டாங்கன்னா அதற்கு பிறகு விஜயால சட்டப்படி பரிகாரம் தேடிக்கொள்வதற்கான
வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகும். அவருக்கு சட்ட ரீதியான பின்னடைவுகள் ஏற்படும். ஏனென்றால் இந்திய சட்டம் முழுக்க முழுக்க பெண்களுக்கு ஆதரவான சட்டம் மட்டுமல்ல, இந்த இந்திய சட்டங்களோட அந்த உருவாக்கமே பெண்களை எப்படியாவது பாதுகாக்கணும், சமூகத்தின் பலவீனமான பகுதியாக இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு சட்ட விதிமுறைகளை இந்திய சட்டங்கள் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் திருமதி சங்கீதா அவர்கள் தனக்கான பரிகாரங்களை கோருவதற்கு இன்னும் பல்வேறு சட்ட விதிமுறைகளை அவர் பயன்படுத்தலாம் என்பதுதான் இதில் ஒளிந்திருக்கின்ற மிக முக்கியமான செய்திங்க. திருமதி சங்கீதா அவர்கள் இந்த விவாகரத்து பரிகாரம் கோருகின்ற வழக்கோடு பராமரிப்பு தொகை மற்றும் இடைக்கால பராமரிப்பு தொகை கோருகின்ற மனுக்களையும் தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் விஜய் அவர்கள் வசிக்கின்ற இடத்திலேயே தானும் வசிக்க வேண்டும் என்றும், அதற்கான அனுமதியை திரு விஜய் அவர்கள் தர வேண்டும் என்றும், அதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் பரிகாரங்கள் கோரியுள்ளார். ஏனெனில் திருமதி சங்கீதா அவர்கள் லண்டனில் பிறந்தவர், அயல்நாட்டு குடியுரிமை பெற்றவர். எனவே இந்தியாவில் அவர் வாழ்வதற்கான பாதுகாப்பான இடமாக தனது கணவனின் வீடுதான் இருக்கிறது என்று சொல்லி அதற்கான விஷயங்களை தெள்ள தெளிவாக பேசி ஒரு அஃபிடவிட் ஒன்று தயார் பண்ணி அவங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறாங்க. மேலும் இந்த வழக்கு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், அதாவது வழக்கறிஞர்கள், நீதிபதி மற்றும் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை தவிர பிறர் அந்த வழக்கு நடவடிக்கைகளை பார்வையிட்டு விடக்கூடாது. அப்படி பார்வையிடும் பட்சத்தில் தனக்கும் தனது கணவர் விஜய் அவர்களுக்கும் தனது குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு உணர்வு ரீதியான தாக்கங்கள் ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் சொல்லி இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் தான் இந்த வழக்கு நடக்கணும்னு சொல்லி அவங்க வழக்கறிஞர் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துடுச்சு. அதனுடைய சாதக பாதகங்களை, அதனுடைய உண்மைத்தன்மைகளை பற்றி நீதிமன்றம் ஆராய்ந்து கொள்ளும். அது திருமதி சங்கீதா அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் இடையில் நடக்கிற விஷயங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கு குறித்து வெளிப்படுத்துகிற உணர்ச்சிகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியலைங்க. மேலும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அது மிகப்பெரிய ஒரு விவாதமாக இந்த சமூகத்தில் எழுந்த பிறகு விஜய் அவர்கள் ஒரு நடிகையோட திருமண விழாவில் கலந்து கொள்வது என்பது மேலும் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்ற திருமதி சங்கீதா அவர்களை சீண்டுவது போல இருப்பதாகவே எல்லோரும் கருதுகிறார்கள். இந்த வழக்கின் தன்மை வெற்றியோ தோல்வியோ அது எப்படியாவது இருந்துவிட்டு போகட்டுங்க. ஆனால் இதனால் இந்த சமூகத்தில் ஏற்படுகிற பாதிப்புகள் இருக்கு பாருங்க, அது கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. இப்படி ஒரு குடும்ப சிதைவு என்கின்ற மிக மோசமான ஒரு விஷயத்தை பற்றி தமிழ்நாட்டின் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் அந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் கையாளுகிற முறை இருக்கு பாருங்க, அவர்கள் விடுக்கின்ற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, ஒன்றும் சகிக்க முடியாமல் இருக்குங்க. அவர்களுக்கு குடும்ப அமைப்பு என்றாலே என்னன்னு தெரியல. மாறாக நானே தங்கச்சியாக இருந்துட்டு போகிறேன், நானே மனைவியாக இருந்துட்டு போகிறேன், சங்கீதா என்ன பெரிய ஒழுங்கா என்பது போன்ற வார்த்தை பிரயோகங்களை அந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பலர் சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தும் போது இவர்களால் இந்த சமூகத்திற்கு ஏற்படும் கேடுகள் என்னென்ன என்பதெல்லாம் பற்றி நினைக்கிறப்ப ரொம்ப பயமாக இருக்குங்க. ஒவ்வொன்றும் தீவிரமாக மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் போல இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் மற்றும் சமூக சூழ்நிலையே கெடுக்கின்ற மிகப்பெரிய தீங்காக மாறி இருக்கிறாங்கங்க. இதில் இவர்களை உசுப்பேத்தி விடுற மாதிரி அது அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை என்று போகிற போக்கில் விஜய் சொன்னதற்கு இவர்கள் காட்டுகிற அந்த மிக மோசமான எதிர்வினை இருக்கு பாருங்க, அதையெல்லாம் பார்க்கவே சகிக்க முடியலங்க. இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு அரசியல் பேசுபொருளாக எல்லோரையும் பேச வைத்த குற்றம் விஜய் இழைத்ததுங்க. திருமதி சங்கீதா அவர் தனக்கான பரிகாரத்தை ஒரு நீதிமன்றம் மூலமாக கண்ணியமாக மனு தாக்கல் செய்து பெற்றுக்கொண்டு விடணும் என்பதில் தான் அவங்க தீவிரமாக இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு பொது மேடையில் ஏறிக்கிட்டு அவ்வளவா அது ஒர்த்து இல்லைங்க என்றெல்லாம் பேசுவது என்பது மிக மோசமாக ஒரு குடும்பத்தையே பாதிக்கின்ற செயலாகத்தாங்க பார்க்க முடியுது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து கொண்டு தன் குடும்பத்தையே சரியாக பார்த்து கொள்ளாதவர், சரியாக பராமரிக்காதவர் எப்படி இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்த்து கொள்ள போகிறார் என்கின்ற விமர்சனத்தையும் விஜய் எதிர்கொண்டு தாங்க ஆகணும். இதையெல்லாம் தாண்டிங்க திரு விஜய் அவர்களை பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான எந்த விதமான தகுதியும் இல்லாத நபராகத்தாங்க காட்சியளிக்கிறார். குறிப்பாக அவரது பயணங்களில் போகிறப்ப
அவர் இந்த லைட்டை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணது, அதே போல் 41 பேர் செத்து போனப்போ அதை எதிர்கொள்ள முடியாமல் விமான நிலையத்தில் ஓடி ஒளிந்தது, அதே போல் இதுவரைக்கும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்காமல் இருப்பது, போகிற போக்கில் மேலோட்டமாக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மட்டும் படிச்சுட்டு சமூக அரசியல் அறிவு ஏதும் இல்லாமல் தத்துப்புத்துத்தனமாக வளர்னது, நேத்தி கூட அஞ்சலை அம்மாள் பேரில் நீதிமன்றம் உருவாக்குவோம் என்று ஒளரி கொட்டியது, இது போன்ற விஷயங்களை பார்க்குறப்ப ஒரு அரசியல் தலைவருக்கான எந்தவித தகுதியும் இவருக்கு இல்லை. அதே மாதிரி ஒரு பொது தளத்தில் உலவுகிற ஒரு தலைவனாக இருக்கின்ற நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு விவாகரத்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, குறிப்பாக உங்களது மனைவி ஒருவர் மீது குற்றம் சாட்டுகிறார், அந்த குற்றம் சாட்டுகிற அந்த குறிப்பிட்ட நபரையே அழைத்து கொண்டு ஒரே மாதிரியான உடையில் நீங்கள் ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிறீங்கன்னா அது யாரை சீண்டுகிற ஒரு விஷயமாக நீங்கள் கருதுகிறீர்கள்? எனவே ஒரு மன அழுத்தம் கொண்ட ஒரு மனிதராக, பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும் என்கின்ற வன்மம் கொண்ட ஒரு மனநிலை கொண்டவராக விஜய் காட்சியளிப்பது என்பது தமிழ்நாட்டின் அரசியல் சூழலுக்கு எப்போதுமே ஒத்து வராதுங்க. மேலும் இவரை உதாரணமாக கொண்டு எதிர்காலத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கையை இப்படியெல்லாம் சிதைக்க முடியும் என்கின்ற ஒரு அறிவை பெறுகிற ஒரு மனிதன் இந்த சமூகத்திற்கு எப்படி ஒரு நேர்மையுள்ள மனிதனாக மாறுவான்? யோசிச்சு பாருங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் அதை தொடர்கின்ற இளம் வயது கொண்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் இப்படி திருமண வாழ்க்கையின் மீது எவ்வித நம்பிக்கையும் இல்லாத மனிதர்களாக மாறிப்போவது ஒரு சமூக தீங்கு இல்லையா? இதையெல்லாம் பற்றி ஏன் விஜய் யோசிக்கல? தான் மேற்கொள்கின்ற நடவடிக்கையால் தனது மகனும் மகளும் தீவிரமாக பாதிக்கப்படுவார்கள் என்று நீங்கள் ஏன் யோசிக்கலைங்கிறது விஜய்கிட்ட கேட்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. மேலும் இது போன்ற விவாகரத்து வழக்குகளில் வருகின்ற இணையர்களை பல பேரை நான் பார்த்துருக்கேங்க. அதில் அவங்க மிகவும் வருத்தப்படுகின்ற ஒரு விஷயம், தங்கள் 2 பேருக்கு நடுவில் இடையிலான பிறந்திருக்கின்ற குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து தான். நீதிமன்றமே இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை குறித்து தான் மிகப்பெரிய கவலையோட ஒவ்வொரு வழக்கையும் அணுகுங்க. ஆனால் விஜய்க்கு தனது மகனை பற்றியோ தனது வயதிற்கு வந்த மகளை பற்றியோ எவ்வித உணர்ச்சியும் இல்லாமல் போகிற போக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற ஒருவரோடு ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரே மாதிரி உடையோட ஒரே ஒரு காரில் வந்து இறங்குற அது போன்ற தோற்றங்கள் இருக்கு பாருங்க. இதன் மூலமாக சமூகத்திற்கு உணர்த்த விரும்புகிற செய்தி தான் என்னங்க? புரிந்து கொள்ளவே முடியல. இப்படி கொண்ட மனநிலை கொண்ட ஒருவற்ற இந்த தமிழ்நாட்டு ஆட்சியை கொடுத்தோம்னா எவ்வளவு மோசமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் திரையரங்க இருட்டிலிருந்து நேரடியாக முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்கின்ற வெறியில தான் அடிக்கடி சலுகைகளை அறிவிப்பது, அடிக்கடி இலவச திட்டங்களை அறிவிப்பது, பக்கத்து மாநிலங்களிலிருந்து வருகின்ற அந்த இலவச திட்ட அறிவிப்புகளை அப்படியே நகலெடுத்து தன் மேடைகளில் ஒப்பிப்பது போன்ற மலினமான அரசியல் நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வரார். திரு விஜய் அவர்களுக்கு எவ்விதமான சூழலியல் சார்ந்த அறிவோ பொருளாதாரம் சார்ந்த அறிவோ சுத்தமாக இல்லைங்க. விஜய் அவர்கள் நேற்றைய மகளிர் தின விழாவில் தெரிவித்துள்ளது போல அந்த சலுகைகளை வழங்கினா தமிழ்நாட்டோட நிதி நிலைமை எவ்வளவு மோசமாக மாறும் என்பதற்கான எவ்விதமான அடிப்படை அறிவும் விஜய்க்கு இல்லைங்க. பெண்மையை போற்றுகிற ஒரு மகளிர் தின விழாவில் 26 வருடங்கள் தன்னோடு வாழ்ந்த வாழ்க்கை இணையரை பற்றி அது அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை என்று போகிற போக்கில் சொல்கிற திரு விஜய் அவர்கள் தான் பெண்களையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றுவார் என்று எதிர்பார்க்கிற இந்த கூட்டத்தை பற்றி நாம் என்ன நினைப்பது? இவரை உதாரணமாக வைத்துக்கொண்டு சமூக அரசியல் வாழ்க்கையில் பங்கேற்க வருகிற இளைஞர்களையும் இளம் பெண்களையும் பற்றி நினைக்கிறப்போ நமக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கிறது. இது பற்றி சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞர்களும் இளம் பெண்களும் தமிழக வெற்றி கழகத்தின் இணையதள ஆதரவாளர்களும் எதிர்கொள்கிற விதம் இருக்கு பாருங்க, அது இன்னமும் மோசமாக இருக்குங்க. எல்லா விதமான வக்கிரமான மொழிகளையும் வக்கிரமான வசவு சொற்களையும் அவர்கள் இணையதளங்கள் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக வெளியிட்டு கொண்டே இருப்பது என்பது விஜய இன்னும் தீராத இருட்டில் தான் ஆழ்த்தும் என்பது உண்மைங்க. நேரத்தில் சமீபத்தில் காலமான ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்குங்க. ஏனெனில் மிகப்பெரிய ஒரு சமூக அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தனது வாழ்க்கை துணையான அம்மையார் ரஞ்சிதம் அவர்களை எப்படி நடத்தினார் என்பதை பற்றி ரஞ்சிதம் அம்மையாரே என்று எது போன்ற வார்த்தைகளை சொல்கிறார் என்றால், திரு நல்லக்கண்ணு அவர்களை
தோடர் என்றுதான் அழைத்திருக்கிறார். தோடர் வெளியே போயிருக்கிறாரு, தோடர் குளித்து கொண்டிருக்கிறார், தோடர் உடைமாற்றி கொண்டிருக்கிறார், இப்போது வந்து விடுவார் என்று திருமதி ரஞ்சிதம் அம்மையார் அவர்களே சொல்லியிருப்பது என்பது அம்மா ரஞ்சிதம் அவர்களுக்கும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கும் இடையிலான காதல் வாழ்க்கையை பற்றி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுதுங்க. அதுதாங்க சமூகத்தில் ஒரு பதிப்புறு நிலை. திரைத்துறையைச் சேர்ந்த பல திரைப்பட பிரபலங்களின் மன வாழ்க்கை இப்படி விவாகரத்தில் முடிந்திருப்பதை நம்மால் காண முடிஞ்சிருக்குங்க. ஏற்கனவே விவாகரத்து பெற்ற ராமராஜன், நளினி ஆகியோரை ஒரு உதாரணமாக எடுத்துப்போமே. 2 பேருமே விவாகரத்து பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இருவருமே பரஸ்பரம் குற்றம் சாட்டி கொள்ளாதவர்கள். தங்களது குடும்ப விழாக்களின் போதும் தங்களது பிள்ளைகளின் திருமண நிகழ்ச்சியின் போதும் இருவருமே தாய் தந்தையராக ஒருங்கே நின்று தங்களது கடமைகளை செய்தவர். அதே போல ஐயா பார்த்திபன் மற்றும் அம்மையார் சீதா இவர்களுக்கான திருமண உறவு அதுவும் அப்படித்தான். விவாகரத்து இருவருமே பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பரஸ்பரம் 2 பேருமே குற்றம் சாட்டி கொள்ள. ஏனென்றால் இந்த திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தெரியும், தாங்கள் ஒரு பொது மனிதர்கள். தனிப்பட்ட வாழ்க்கை என்பது பொது மனிதர்களுக்கான வாழ்க்கை. அதை எல்லோரும் எட்டி பார்க்கத்தான் செய்வார்கள். அது விமர்சனத்திற்கு உள்ளாகித்தான் தீரும். எனவே இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு பொது அறிவு அவர்களுக்கெல்லாம் இருந்துச்சுங்க. அது விஜய்க்கு இல்லாமல் போனது தான் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற எல்லா விதமான குழப்பங்களுக்கும் காரணம். நன்றி, வணக்கம்.